எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க தமிழ்ல பார்த்துட்டு வந்த மாதிரி வீட்லயே நம்ம எப்படி வந்து ஃபேஷியல் பண்றதுங்கிறதா பார்க்க போறோம். இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறது நம்ம வீட்ல கிடைக்கிற சிம்பிளான திங்ஸை வச்சு நம்ம சூப்பரான ஃபேஷியல் வந்து வீட்லயே பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங். ஓகே, கிளென்சிங்க்கு வந்து ஒரு பவுல் வந்து நீங்க உங்களுக்குனே வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து வச்சுக்கோங்க உங்க ஸ்கின் கேருக்காக. கிளென்சிங்க்கு வந்து ஹோம் ரெமெடிஸ்ல நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மில்க் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளென்சிங் ஸ்டெப்புக்கு வந்து மில்க் தான் வந்து எடுத்துப்போம். மில்க் மட்டுமே வந்து கிளென்சிங்க்கு வந்து போதுமானது. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஹேருக்கு வந்து நீங்க பண்ற ஃபேஸ் பேக்கோ ஃபேஷியலோ எதுவுமே உங்க ஹேர் நோக்கி போகக்கூடாது. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பேண்ட் எடுத்துருக்கோம் கிளென்சிங்காக. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்ல நல்லா வந்து மில்கை வந்து டிப் பண்ணிடுங்க. வந்து இது உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தெரியுதா? நான் வீடியோக்காக எல்லாத்தையும் ஃபேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் நெக் அப்புறம் இயர் ஏரியா அவுட் சைடில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மில்க் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 minutes வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபேஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஃபேஸ் நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மில்க் கிளென்சிங் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். உங்களுக்கு ஒயிட் கலரில் என்னோட பவுல் வந்து ஒயிட் கலராக இருக்கிறதுனால சரியாக தெரியல. ஸோ அதனால இந்த க்ரீன் கலர் பிளேட் மாதிரி இருக்கு, இது எடுத்துக்கிறேன். ஸ்க்ரப்பிங்க்கு நம்ம வந்து 2 ப்ராடக்ட் வந்து எடுக்கிறோம். ஒன்று வந்து சுகர், இன்னொன்று வந்து டொமேட்டோ. இது ரெண்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ½ டொமேட்டோ எடுத்து அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டொமேட்டோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 minutes ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 minutesக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்டெப்க்கு அப்புறமே உங்கள் ஃபேஸ் அண்ட் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. தேர்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மசாஜிங். ஸோ இதுக்கு வந்து ஆலோவேரா வந்து எடுத்திருக்கேன். லீவ்ஸ் இருக்கு இல்லையா, ஒரிஜினலானது. ஸோ அதை தான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட க்ரீம் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ஆலோவேரா எடுத்து அதை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து ஒரு 2 to 3 times வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து ஜென்டிலாக ஒரு 5 மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ரைஸ் ஃப்ளாரும் கர்டும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ப்ரமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து பர்பிள்லேருந்து இந்த பீட்ரூட் பவுடர், அப்புறம் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர், அதுக்கப்புறம் ஷர்வாயூஷ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஃபேஸ் பேக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக செம்ம க்ளோவாக இருக்கும் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மூணும் வந்து நான் பர்சனலாக எனக்கு பிடிச்சி வாங்கின ஒரு 3 ப்ராடக்ட் ஃபேஸ் பேக்குக்காக. ஸோ அதனால இந்த 3 பேக்கில் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, ரைஸ் ஃப்ளாரும் கர்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உங்ககிட்ட இது இருந்துச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் திஸ் அப்படின்னா purple.comலேயே இது ஒரு 100 rupeesக்கு விற்கிது. நீங்கள் வாங்கி வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பேக்கே விற்கும். ஸோ இதில் நான் வந்து பீட்ரூட் பவுடர் வந்து போட்டிருக்கேன். ப்ளஸ் இதில் வந்து மிக்ஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் போட்டுட்டு ட்ரை ஆனால் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என் ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நிவி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.